ஹாய்க்கா. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் சுகுணா. அந்த சுகுணா சிக்கன்ங்கிறது உங்க கம்பெனியா? ஓகே. என்ன வேலை பாக்குறீங்க? நாங்கள் கொத்தனார் வேலைக்கு தான் போவோம். ஓகேக்கா. வெயில் இப்ப மழைன்றதுனால ஜாலியா இருப்பீங்க. சரி ஓகேக்கா, நான் ஒரு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். அந்த கேம்ல பாக்காதக்கா, நீ பாக்காத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஆக்சுவலா கொஸ்டின் சொல்லி அனுப்புனாங்க. அந்த கொஸ்டின் நானே எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. அக்கா பாக்கறத பார்த்தா கொஸ்டினே மறந்துடும் போல. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அக்கா அப்படிலாம் பார்க்க கூடாது. ஐயோ, செடியில பிக்க கூடாது பயத்துல. எப்படி வா, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நான் ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுவேன். தமிழ்னு சொல்ல முடியாது, டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. அதை நான் அது உங்ககிட்ட சொல்றேன். அதை நான் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்டா 3 வாட்டி சொல்லணும். வாய்ஸ் ஃபுல் என்ஜாய்மென்ட். சொல்றீங்களா? இருங்க, எனக்கே கொஞ்சம் ப்ரிப்பேர் பயமா இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி 3 வாட்டி சொல்லிடுவாங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் அதுலதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என்னன்னா டைமர் 1 நிமிஷத்துக்குள்ள அவங்க அதை சொல்லிடணும். புலமாக்கா? காக்கா காக்கான்னு கத்துறதுனால பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு கத்துறதுனால? ஐயோ, எனக்கே மறந்து போச்சு. இருங்க, நான் கொஸ்டிங்க பாத்துக்கிறேன். எதுக்கு நம்மளுக்கு கூச்சமே இல்ல. இப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க. இந்த பிள்ளை போவோம் நல்லா வச்சு செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்க. ஓகேக்கா. காக்கா காக்கான்னு கத்துனதுனால பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கான்னு கத்துச்சா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இத நீங்க 3 வாட்டி சொல்லணும். ஒரே நிமிஷம், டைமரை மட்டும் ஆன் பண்ணிடுறேன். எப்படி காக்கா? இப்படிதாங்க நானும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா நான் பட்ட பாடு? நீ சொல்லுக்கா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. காக்கான்னு கத்துறதுனால பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கான்னு கத்துச்சா? அது அப்படி 3 வாட்டி சொல்லுக்கா. ஐயோ கடவுளே. கடவுளே, அந்த லெட்டர்ஸா தெரியுமா உனக்கு? அவங்க கடவுளெல்லாம் கூப்பிடுறாங்க, ஏதோ பெரிய எக்ஸாம் எழுத போறாங்க. என்னக்கா வைக்கிறோம்? இப்ப இருங்க, இன்னொருத்தவங்களை கேக்குறேன் நானு, அவங்க சொல்லுவாங்க. என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா என்ன குளூஸ் பாக்குறாங்க. நடக்காதா? அக்காக்கும் அதே கொஸ்டினே கேட்டுடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லுப்பா, அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. காக்கா காக்கான்னு கத்துறதுனால பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கான்னு கத்துச்சா? அத 3 வாட்டி அப்படியே சொல்லுக்கா. ஸ்பீடா சொல்லணும், நான் சொன்ன மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எப்படா தப்பிக்க போறேன்? நானும் சொல்லுவான், நீ சொன்ன மாதிரி. ஆமா, சொல்ல சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா 3 வாட்டி சொல்லணும். ஃபாஸ்டா சொல்லணுமா? காக்கா காக்கான்னு கத்துற பேர் வந்துச்சு, இல்ல வர வேலை இது எனக்கு. காக்கா காக்கான்னு கத்துறதுனால பேர் வந்ததா, இல்ல ரெண்டாவது வரணும் போவான். வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? ஹாய் பாட்டிமா. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் மாலா. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு 10 மணி கணக்கால இருக்க. மாலா, எத்தனை வருஷமா இந்த பூக்கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷம் வச்சிருக்கேன். ஓ, 20 வருஷமா? அப்பனா நம்ம எந்த பூ கேட்டாலும் இவங்களுக்கு ஆன்சர் தெரியும், என்ன விலைன்னு சொன்னாலும் கரெக்டா சொல்றீங்கல்ல பாட்டிமா? டெபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? சொல்லுவேன். அந்த வார்த்தைய நீங்க வேகமா 3 வாட்டி சொல்லணும். சொல்றீங்களா? ப்ளூ லாரி உருளுது பெறலுது. இத 3 வாட்டி நீங்க சொல்லணும். ப்ளூ ராரி உருளுது பெறலுது. ப்ளூ ராரி உழுது ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. உருளுது பெறலுது. ப்ளூ ராரி உருளுது பெறலுது. ஆனா நடுவுல ஒரு வாட்டி வளரிட்டீங்களேம்மா. ஆத்தி வெள்ள கட்டி இம்புட்டு புத்திசாலி இந்த இந்தியாவிலேயே. எங்களுக்கு
ஆனா நான் இன்னும் டைமர் ஆன் பண்ணல. நீங்க அதனால என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? டைமர் ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. புளூராரி உருளுது பெறலுது, புளூராரி உருளுது பெறலுது, புளூராரி உருளுது பெறலுது. ஏதோ ஒரு பக்கமா உருளுடுச்சு எப்படியோ. அப்பா சொல்லி பிடிச்சாரு. பாட்டிமா கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு gift இருக்கு. ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்ல, எங்களால முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு சாக்லேட். வெரி குட். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ட்ரை பண்ணதுக்காகவே ரொம்ப தேங்க்யூ so much. தேங்க்ஸ். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்தையா. டீ கடை வச்சிருக்கீங்க போல. டீ கடை வச்சிருக்கேன். எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? நான் 20 வருஷமா வச்சிருக்கேன். வாய் மணக்கு தாம்பலம் சிறக்கு உடல் சுறுசுறுப்புக்கு சூடான சுவையான ஸ்ட்ராங்கான டீ எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம்னா, நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த வார்த்தையை நீங்க 3 வாட்டி ஸ்பீடா சொல்லணும். இதே வேலையாத்தான் அலையிறாடா. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. அது இல்லைன்னா எப்படி? அந்த வார்த்தையை நீங்க 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். டைமர் நான் ஆன் பண்ணிடுவேன். சரிங்களா? இதுதானா? ரெடி? ப்ளூ லாரி இருங்க நான் சொல்லி முடிக்கல. அவர் வந்து அப்படியே பின்னாடியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாரு போல. ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். ப்ளூ லாரி உருளுது பெறலுது. இதை வந்து நீங்க 3 வாட்டி சொல்லணும் ஸ்பீடா. ஒரு நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். டைமர் ஸ்டார்ட். ப்ளூ லாரி உருளுது பெறலுது, ப்ளூ லாரி உருளுது பெறலுது, ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ஓகே செம்ம சூப்பர். அதாவது 10 செகண்டுக்குள்ளேயே அவரு சொல்லிட்டாரு. டைமர் பாத்துக்கோங்க. சூப்பர் செம்ம. எப்படி அங்கு ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அது எங்களுக்கு பழக்கம். இதுதான்ப்பா எங்க வேலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இல்லைங்க, பழைய ஆளுனால எங்களுக்கு வார்த்தைங்க அது. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. தாத்தாவை போட்டு தச்ச சட்டை. அது அந்த வார்த்தையை நீங்க 3 தடவை சொல்லுங்க. நீங்க சொல்றத அவங்க திரும்ப சொல்ல முடியுமா? அந்த வேலை முடிஞ்சது. 15 நானே காப்பி அடிச்சுதான் சொல்றேன். என்ன இல்ல கோத்து விடலாமா? எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு 3 வார்த்தை வேகமா சொல்லுங்க. சபாஷ், சரியான போட்டு. தாத்தா தச்ச சட்டை. எங்க தாத்தா தச்ச யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா. வேண்டாம், நானே காப்பி அடிச்சுதான் உங்ககிட்ட கொஸ்டினை கேட்டேன். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்ப்பா. 1 நிமிஷத்துக்குள்ள 3 வாட்டி ஸ்பீடா சொன்னதுனால உங்களுக்கு இந்த சாக்லேட் தரேன் நான் பேத்தி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹாய். என்ன சொல்லணும்? ஹாய் சொல்லடா. என்னடா இப்படி அதிகப்படுத்தி விட்டேன்? அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஹாய், உங்க பேர் என்ன? கிருஷ்ணகுமார். ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க? 5வது. சரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன கொஸ்டின்னா, நான் சொல்றத திருப்பி நீங்க 3 வாட்டி ஸ்பீடா சொல்லணும். சரியா? ரெட் பல்பு, ப்ளூ பல்பு, இதை வந்து நீங்க 3 வாட்டி சொல்லணும். உங்களுக்கு டைமர்லாம் வேண்டாம், பாவம் நீங்க கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்க ஸ்பீடா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட். ரெட் பல்ப், ப்ளூ பல்ப், ரெட் பல்ப், ப்ளூ பல்ப், ரெட் பல்ப், ப்ளூ பல்ப். நடுவுல என்ன ஸ்டாப்? அந்த ஸ்டாப் இருக்க கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்பீடா, அப்படியே ஸ்பீடா வரல. என்னப்பா டக்குன்னு இது பண்ணிட்டேன். அடச்சே, சப்புன்னு போயிடுச்சே. ஹாய். உங்க பேர் என்ன? தமனா. அச்சோ அந்த தமனா கிடையாது. இல்ல. ஓகே. நீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? ரங்கநாதபுரம். சரி, ஓகே. இப்படி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பதில் சொன்னீங்களே, அதே மாதிரி இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அதை நீங்க பட்டு சொல்லணும். சரியா? ரெட் பல்பு, ப்ளூ பல்பு, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 வாட்டி சொல்லணும். நடுவுல மறந்துடக்கூடாது. எங்களுக்கு அதான வேணும், சாக்லேட் வேணும் எனக்கு. சாக்லேட்டுக்காக இவ்வளவு பண்ணலாமா? தப்பு இல்ல. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இல்ல எனக்கு தெரியல. சரி, குழப்பா நீங்க.
சரி ஓகே சொல்லுங்க இப்ப ரெடி. இருங்க உங்களை விட சின்ன பையனுக்கு தான் டைமர் இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கு 30 செகண்ட் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே 1 நிமிஷம் கொடுத்தேன், உங்களுக்கு 30 செகண்ட் கொடுக்குறேன். சரி ஓகேங்க? இல்ல புரியல. ஓகே ரெட் பால் பபிள் பாப் ரெட் பால் பபிள் ஐயோ ட்ரை ரெட் பால் புல்பால் ஐயோ வளர்றேன் ரெட் பால் ஐயோட போக முடியல. சரி ஓகே, குழந்தை ட்ரை பண்ணா. ஓகே எல்லாரும் கிளாப் பண்ணலாமே.